welcome to all my dears. In this video, you will go to learn about optics. So, especially it is for state board 10th standard physics, unit 2 discussed in this video. Okay, first of all, we want to know about what is optics. So, optics na என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இப்போ ஆப்டிக்ஸ்னா என்ன சார் என்ற கேள்வி நிறைய பேருக்குள்ளார நம்மளுக்குள்ளார நிறைய விஷயங்கள் இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இட் இஸ் நத்திங் பட் லைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறத சிம்பிளி விசே லைட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சாதாரணமாக இதை லைட்டுன்னு மட்டும் சொல்ல முடியாது, ஆனால் லைட்டு தான். ஸோ லைட்டை பற்றிட்டு டிஸ்கஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ எப்படி சார் இது லைட்டுக்கும் ஆப்டிக்ஸுக்கும் கனெக்டிவிட்டி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசனை திங்க் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம அடுத்த கேள்விக்குள்ள வர போக வேண்டியது இருக்கு. ஸோ என்ன அந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹவு we can see in any objects surrounding us. ஸோ நம்மளால எப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்ன பொருளையும் ஈஸியாக பார்க்க முடியுது. how we can able to see in all the objects surrounding us. நம்மளை சுற்றி இருக்கிற பொருளை எப்படி பார்க்க முடியுது அப்படிங்கிற கேள்விக்குள்ள வர நம்ம போகிறோம். ஸோ அப்போ நம்மளால ஒரு பொருளை பார்க்க முடியுது அப்படின்னா வித்தின் தி ஹெல்ப் ஆஃப் லைட். ஸோ லைட்டினுடைய உதவியால மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியுது, ஒரு பொருளை பார்க்க முடியுது. how it is possible சார். ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் வரலாம், எப்படி சார் இது வந்து பாசிபிள் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா when the light is falling on the object, that object can able to reflect it. So when the object is reflecting the light, then only we can able to see that particular object. Okay, so இப்போ ஒரு லைட்டு ஒரு குறிப்பிட்ட பொருள் மேல இல்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள் மேல அல்லது நம்ம மேல என்ன கொண்டு வச்சுப்போம். ஸோ அப்படி விழும் பொழுது அந்த பாடி கேன் ஏபிள் டு ரிஃப்ளாக்ஷன்ஸ் டியூரிங் ஃபாலோயிங் ஆன் தி லைட். ஸோ லைட் ஃபாலோ ஆகிற அந்த நேரத்தில் ஸோ என்ன பண்ணுவோம், ரிஃப்ளாக்ஷன்ஸும் செய்யும் அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த நேரத்தில் தான் அந்த ஆப்ஜெக்ட் ஆனது என்ன பண்ணுவோம், விசிபிள் ஆகும். ஸோ அப்போதான் நம்மளுடைய ஹியூமன் ஹை சென்ஸ் பண்ணும். ஸோ இங்க ஒரு பொருள் இருக்கு, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணும் அப்படின்னா சென்சேஷன் பண்ணும். ஸோ அதை சென்ஸ் பண்ணும், உணரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்க இதே விஷயத்த யூ கேன் திங்க் இன் கன்வர்ஸ். ஸோ அப்படியே தலைகளை மாத்தி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க. You will have to enter one room in your home. So then you will switch off your light. Thereafter you will see in any object that particular room. Is it possible to see in naked eye? Think about it. So இது பார்க்க முடியுமா அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா டார்க் ரூம்ல எந்த ஒரு பொருளையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ அப்போ நம்ம கண்ணு தெரியாத ஒரு இன்எபிலிட்டி ஆஃப் விஷன். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம அந்த டைம்ல இருப்போம். ரீசன் என்ன அப்படின்னா ஒன்லி ஒன் ரீசன் தான். ஸோ தட் டைம் தட் ஆப்ஜெக்ட் கேன்ட் ஏபிள் டு ரிஃப்ளெக்டட் லைட் பிகாஸ் ஆஃப் தேர் இஸ் நோ லைட் in that particular room. ஸோ அந்த பர்டிகுலர் ரூம்ல லைட் இல்லை, வெளிச்சம் இல்லை. அந்த வெளிச்சத்தை எந்த ஒரு ஆப்ஜெக்டும் திருப்பி ரிஃப்ளெக்ஷன்ஸ் பண்ணல. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய பொருள் நம்மளுக்கு என்ன பண்ணாது, தெரியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் இன் ஆப்டிக்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம ஆப்டிக்ஸ்குள்ளார தான் நம்ம டிஸ்கஷன் பண்றோம். ஸோ இப்போ ஜென்ரலாகவே நம்மளுக்கு கேள்விகள் வருது. அப்போ ஏன் நம்ம வந்து டே டைம்ல ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியுது, நைட் டைம்ல நம்மளால ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியல. டியூரிங் லைட் we can able to see in object, without light we can't able to see in objects. So what is the reason? So இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த டைட்டிலுக்குள்ள நம்ம பார்க்க போறோம். So especially I want to explain about this. It is one of the branch of physics. So optics அப்படிங்கிறது பிசிக்ஸ்ல ஒரு பிரான்ச். ஸோ இது மெயினாக எதை டீல் பண்ணுது அப்படின்னா நேச்சர் ஆஃப் லைட். நேச்சர் ஆஃப் லைட்னா வாட் யூ திங்க் அபவுட் நேச்சர் ஆஃப் லைட்? ஸோ எது ஒன்று இயற்கையாக நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்குதோ ஸோ தட் ஒன்லி நேச்சர் ஆஃப் லைட். ஸோ எஸ்பெஷலி ஃபார் அன் எக்ஸாம்பிள் சன்லைட். நம்ம சன்லைட்டை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. சன்லைட் இஸ் ஏ நேச்சர் ஆஃப் லைட். சுயமா அதுவே என்ன பண்ணோம் அப்படின்னா வெளிச்சத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நேச்சர் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இந்த லைட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோடைய எஃபெக்ட்ஸ் என்ன, அதோடைய ப்ரபகேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா these things are known as optics. Okay, these things are known as optics. Okay, so whenever we want to learn about the properties and effects and propagations of natural light, these things are known as optics அப்படின்னு சொல்றோம். So here the optics we can subdivide it into two sections. We can divide it in two sections. One is ray optics. One is ray optics. The another one is wave optics. So okay, இப்போ வந்து நம்ம ரே ஆப்டிக்ஸை பற்றி தான் நம்ம அடுத்த பகுதியில் பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நம்ம அதை பிறகு பார்க்கலாம். பட் வாட் இஸ் தேர் வேவ் ஆப்டிக்ஸ்? ஸோ வேவ்னா என்னன்னு தெரியுமா? தமிழ்ல இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவோம் அப்படின்னு தெரியுமா? ஸோ அலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அலை வடிவில் எனக்கு லைட் அப்படிங்கிறது என்ன ஆகுது? ப்ரபகேஷன்ஸ் ஆகுது. These things are the properties of light. Okay, these things are properties of light and also the propagations. Okay, properties and the propagations அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். நீங்க ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. ஸ்டோன் எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு வாட்டர்ல நீங்க டிராப் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோன் எடுத்து வாட்டர்ல டிராப் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து வேவ்ஸ் ரிப்பல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்க பாத்திருக்கீங்களா? அலை வந்து உருவாகும். ஓகே, அலை வந்து உருவாகும். ஆக்சுவலி இப்படி கிடையாது. ஸோ அந்த அலையை தான் நான் அந்த வட்ட வட்டமா கொடுத்துருக்கேன். ஸோ இது யூஸ்வலா எப்படி சார் இருக்கும்? அதை நம்ம வந்து ஒரு ரீட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இது ஸ்டோன் விடக்கூடிய ஆரிஜின். ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அலை வடிவில் எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டுங்கிறது ப்ரபகேஷன்ஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம படிக்கிறோம். அப்போ டூ கைண்ட் ஆஃப் optics is there. One is ray optics, another one is wave optics. So then we have to see about ray optics. What is the ray optics, sir? அப்படின்னு வந்து கொஸ்டின் சொல்லலாம். ஆப்டிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. We discussed about the nature of lights. This kind of lights can able to split into two. One is ray of light, இன்னொன்று பார்த்தீங்கன்னா wave of light or ray optics and wave optics. So especially we discussed about ray optics. What is the ray optics? Ray optics, it is nothing but path of light is called ray of light or ray optics. Okay, it is very simple. அதாவது path of light என்ன சார்? அதுலயே எனக்கு டவுட் வரலாம். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பல்ப் எடுத்துக்கிறேன். ஸோ அதாவது லைட்டு. ஓகே, அதுல 2 எண்ணில் நம்ம எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த டங்ஸ்டன் பிளமெண்ட் வழியா எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த லைட்டு, இந்த பல்பு லைட்டை க்ளோ பண்ணும். ஸோ வெளிச்சத்தை கொடுக்கும். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன்ஸ்ல கொடுக்காது. இட் கிவ் ஆல் தி டைரக்ஷன்ஸ், கிவ் தி லைட் இன் ஆல் த டைரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ நான் எஸ்பெஷலி டிஸ்கஸ்ட் அபவுட் தி ஒன்லி ஒன் டைரக்ஷன். அப்போ நான் இந்த டைரக்ஷன்ஸை மட்டும் என்ன பண்ண போறேன்? டிஸ்கஷன் பண்ண போறேன். அப்போ இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது லைட்டோடைய பாத். ஓகே, இது வந்து என்ன சார் அப்படின்னா லைட்டோடைய பாத்து. ஸோ அப்போ இந்த லைட்டோடைய பாத் இதை மட்டும் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த பாத் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்றேன். ஓகே, அப்ப இந்த பாத் ஆஃப் லைட் இங்க உள்ள டாட் டாட்டா வச்சிருக்கு இல்லையா, அந்த பாத் ஆஃப் லைட் இஸ் ஷட் டு பி என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரே ஆஃப் லைட். அப்ப ரே ஆஃப் லைட் விச் மீன்ஸ் இந்த லைட் இந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ திஸ் ஒன் இஸ் ஏ ரே ஆஃப் லைட். இது எப்படி சார் நான் ட்ரா பண்றது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதுல ஒரு ஏரோ மார்க். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்ன சார் அப்படின்னா ரே ஆஃப் லைட் அப்படின்னு பேரு. ஸோ அடுத்தது எனக்கு இன்னொரு டவுட் வரும். நான் ரே ஆஃப் லைட் சொன்னோடனே சார் நம்மளுக்கு லைட் இந்த மாதிரி சிங்கிள் ரே மட்டும் இருக்கிறது ஏன்னா பாசிபிலிட்டிஸ் கிடையாது. நம்மளுக்கு இந்த மாதிரி குரூப்பா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ரே ஆஃப் லைட் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஸோ இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஏ குரூப் ஆஃப் லைட். இதுக்கு வந்து பேர் என்ன சார் அப்படின்னா குரூப் ஆஃப் லைட் ஆர் குரூப் ஆஃப் ரே அப்படின்னு பேர். குரூப் ஆஃப் லைட்னு சொல்லலாம் அல்லது என்னன்னு சொல்லலாம் குரூப் ஆஃப் ரே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ குரூப் ஆஃப் லைட்டாவோ அல்லது குரூப் ஆஃப் ரேவாவோ இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன பேரு சார் அப்படின்னா பீம் ஆஃப் லைட் அப்படின்னு பேர். ஸோ நம்மளுக்கு குரூப் ஆஃப்
ரேஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா பீம் ஆஃப் லைட் அப்படின்னு பேரு. ஓகே, ஸோ இவ்வளவுதான் சார் விஷயம். ஸோ இது எல்லாமே என்ன டாபிக் கீழே நம்ம படிக்க போறோம் அப்படின்னா ஸோ இந்த ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் கீழே ஸோ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்த விஷயங்கள் என்ன சார் சொல்றோம் அப்படின்னா இப்ப இந்த லைட்டை பத்தி நம்ம பேசிட்டோம். ஸோ சோர்ஸ் இந்த லைட் எங்கிருந்து வருது சார் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப சோர்ஸ் இட் இஸ் நத்திங் பட் any object which gives out light are termed as a source of light. ஸோ எந்த ஆப்ஜெக்ட் ஒன்று லைட்டை நம்மளுக்கு கொடுக்குதோ, ஸோ வெளிச்சத்தை எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு கொடுக்குதோ தட் ஆப்ஜெக்ட் இஸ் ஷுட் டு பி சோர்சஸ் ஆஃப் லைட். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ண போறோம் சோர்சஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ ஆக்சுவலி ஆல்ரெடி வி ஆர் வெல் நோன் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் லைட். தட் இஸ் ஏ சன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது மட்டும் தான் நேச்சர் ஆஃப் லைட் அப்படின்னா ஸோ கிடையாது. இது தாண்டி இன்னும் என்ன இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த விஷயத்துல நம்ம டிஸ்கஷன் பண்ண போறது என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ்னா சோர்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும் போல. ஸோ அதுல எத்தனை டைப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ இப்போ எஸ்பெஷலி எத்தனை டைப் இருக்கு சார் அப்படின்னா இது ஹாவிங் டூ டைப்ஸ். ஓகே, ஸோ இது ஹாவிங் டூ டைப்ஸ். ஒன் இஸ் luminous sources. ஓகே, ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னா luminous sources. அப்ப what is luminance sir? So it can able to luminous அப்படின்னு நம்ம சொல்றோம். இது சுயமா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒளிரக்கூடிய மூலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். தன்னிச்சையாக என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டை எமிட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா luminous stars அப்படி சோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் லைட்டை மட்டும் நம்ம சொல்றோம். ஸோ ஒன் இஸ் சன், another one is star, another one is எலக்ட்ரிக் பல்ப் அண்ட் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கலாம். நம்ம எஸ்பெஷலி பார்க்கறதுன்னு இருக்கு இந்த மூணு மட்டும்தான் இருக்கு. அதாவது luminous source அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். it can able to emit the light in individually. ஸோ அதால தனியே என்ன பண்ண முடியும் அப்படின்னா தன்னிச்சை என்ன பண்ண முடியும் அப்படின்னா லைட்டை நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஸோ in this kind of object is known as luminous sources. This is a one kind of sources. The another one is non-luminous sources. Okay, non-luminous sources. Non-luminous அப்படின்னா it is nothing but it can't able to luminous in individually or self. Okay, தன்னிச்சையாக இந்த ஆப்ஜெக்டால என்ன பண்ண முடியாது வெளிச்சத்தை கொடுக்க முடியாது, ஒளியை நம்மளுக்கு கொடுக்க முடியாது. இட் டஸ் நாட் emit the lights. Okay, in individually or separately. Okay, so தனியா இதால என்ன பண்ண முடியாது வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. These kind of objects or these kind of sources is sure to be non-luminous sources அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் மூன் வந்து நம்மளுக்கு தன்னிச்சையாக வெளிச்சத்தை கொடுக்கறது கிடையாது. ஸோ அப்போ மூன் எப்படி வெளிச்சத்தை கொடுக்குது? லைட் சன்னுடைய லைட் மூன்ல ஃபால் ஆகும்போது மூன் could be reflected. Okay, so அது reflected பண்ணுது. ஸோ அப்படி பண்ணும்போது அது ஒளிர்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ and then glass and then celestial. What is celestial objects அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ celestial objectsனா ஸோ வானிலையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆப்ஜெக்ட்ஸுமே நம்ம celestial objects அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை நீங்க வந்து நம்ம நான் லூமினஸ் சோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த டைப்ஸ் ஆஃப் சோர்சஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த விஷயத்துல நம்மளுக்கு என்ன சார் இருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஸோ இப்போ நம்ம லைட்னா என்னன்னு பார்த்துருக்கோம், லைட் எப்படி வருதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதோடைய சோர்ஸ் என்ன, அது என்ன மாதிரியான டைப்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். தென் பாத்தீங்க அப்படின்னா இந்த லைட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். லைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம். லைட் பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளுக்கு ப்ரொபகேஷன்ஸ் ஆகுது இந்த ஸ்பேஸ்ல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி ஃபார்மாட்ல தான் இது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொபகேஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. தட் இஸ் நத்திங் பட் இஸ் ஈக்குவல் டு h nu. ஸோ ஈங்கிறது எனர்ஜி, ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி லைட். பட் இது எல்லாமே ஹையர் லெவல் அப்படிங்கிறதால இதை நீங்க
ஜஸ்ட் எனர்ஜின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தேவைப்பட்டா நீங்க ஈன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இட் ஆல்வேஸ் டிராவல் அலாங் இன் ஸ்ட்ரைட் லைன். ஓகே, இது ஸ்ட்ரைட் லைன்ல நம்மளுக்கு டிராவல் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸோ இது வந்து நம்ம ஒரு லைட் சோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து ஒரே ஒரு டைரக்ஷன்ஸ்ல மட்டும் எனக்கு லைட் வந்து எமிட் ஆகாது, ஆல் டைரக்ஷன்ஸ்லயும் எமிட் ஆகும். நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டைரக்ஷன்ஸ்ல மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ அந்த டைரக்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும். அதே போல நான் இந்த டைரக்ஷன்ஸ்ல எடுத்துக்கிறதுனால இது ஸ்ட்ரைட் லைன் இருக்கும். அப்ப நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் எப்படி இருக்கும்? ஸோ இந்த டைரக்ஷன்ஸ்ல இது ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். ஸோ அப்ப நீங்க எந்த டைரக்ஷன்ஸ்ல எந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டாலும் லைட் எப்படிதான் டிராவல் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஸோ லாங் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, இப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் நம்மளுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ மூன்றாவதாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சார் அப்படின்னா, light does not need any medium for its propagations. இந்த லைட் ப்ரொபகேஷன் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் தேவையில்லை. ஸோ மீடியம் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஆர் அல்லது எனி அதர் சாலிட். ஓகே, இது கிளாஸா இருக்கலாம், and then பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீலா இருக்கலாம், பாத்தீங்க அப்படின்னா வாட்டரா இருக்கலாம், ஸோ எக்ஸெட்ரா. இது எல்லாமே என்ன சார் அப்படின்னா மீடியம். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா மீடியம். ஸோ இப்போ இந்த மீடியம் அப்படிங்கிறது நாட் நெசசரி. அப்போ மீடியம் இருந்தாலும் ப்ரொபகேஷன்ஸ் ஆகும், மீடியம் இல்லைனாலும் அது என்ன பண்ணும்? ப்ரொபகேஷன்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், மீடியம் இல்லைன்னா அது வந்து என்ன சார்? வேக்கமா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லைட்ங்கிறது ப்ரொபகேஷன்ஸ் ஆகும். ஓகே, ஸோ என்ன விஷயம் சார், என்ன காரணம் அப்படிங்கிறது அப்படின்னா, light it is nothing but a electromagnetic wave. Light is also known as a என்ன சார் கேட்டோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்றதுனால ஸோ இட் டஸ் நாட் ரிக்வயர்ட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன்ஸ். ஓகே, அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வெதர் இட் இஸ் வேக்கமா இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? லைட்ங்கிறது நம்மளுக்கு ப்ரொபகேஷன்ஸ் ஆகும். இது அனதர் ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் ஆர் ஏர். ஸோ ஆர் மீடியமா இருக்கு ஆர் வேக்கமா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்பீட் ஆஃப் தி லைட் பார்த்தீங்க அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாங்க சார் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. C = 1/√√μ0 × ε0. லைட்டுங்கிறத ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா கன்சிடர் பண்ணிட்டு பர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ், பர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ், ஸோ இதோட வேல்யூஸ் நம்ம பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? ஸ்பீட் ஆஃப் தி லைட் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வேக்கம்ல 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் பவர் -1 இருக்கும். ஸோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா you will have studied in higher classes. Okay, so next பார்த்தோம் அப்படின்னா fifth one. ஓகே, என்ன சார் ஃபிஃப்த் ஒன்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சின்ஸ் ஒருவேளை நம்மளுக்கு இந்த லைட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ் நம்மளுக்கு ப்ரொபகேஷன்ஸ் ஆகுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே வேவ் இன் நேச்சர்ல இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி இப்படி ப்ரொபகேஷன்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு பீக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வேவ் லென்த் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் வேவ்ஸ் நம்ம வேவ் லென்த் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இதை பொறுத்து இது நம்ம கேரக்டரைஸ்டு பண்ண போறோம். ஸோ இதனுடைய பண்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். அப்ப இது ஹேவிங் வேவ் லென்த், ஸோ தட் டைம் இது ஹேவிங் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதெல்லாம் ரிலேட் பண்ணிட்டு ஸ்பீட் ஆஃப் தி லைட் என்ன அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். அதாவது வெலாசிட்டி ஆஃப் தி லைட் என்ன அப்படிங்கறத சொல்ல முடியும். அதுதான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஃப்ரீக்வன்சி இருக்கு ஒரு லைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஹேவிங் சம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா நியூ. அப்ப நியூ இஸ் ஈக்குவல் என்னது? c/λ. ஓகே, சி ஆர் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா v/λ. சிங்கிறதும் ஸ்பீட் ஆஃப் லைட் தான் சொல்லுது, விங்கிறதும் ஸ்பீடு தான் சொல்லுது. ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்பீட் அப்படிங்கறது இப்ப என்னன்னு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, வெலாசிட்டி ஆஃப் தி லைட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ இதை பொறுத்து இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா c is equal to நியூ லேம்டா. ஸோ நியூ லேம்டா இதுல பாத்தீங்க அப்படின்னா நியூ அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. ஓகே, லேம்டா அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஸோ வேவ் லென்த் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுதான் விஷயம். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் கலர் லைட்
டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு கலர் லைட் மட்டும் இல்லை, நம்ம ஒயிட் லைட்டை மட்டும் பேசல. ஓகே, ஒயிட்டை மட்டும் நம்ம பேசல, எல்லாம் பேசிட்டு இருக்கோம். 7 கலர்ஸ் பேசிட்டு இருக்கோம். அப்ப வெப்ஜிஆர். ஓகே, 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ இந்த 7 கலர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த 7 கலர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வயலட், ரெண்டாவது ஒன் இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 7 கலர்ஸ் இருக்கு. அப்ப இது எல்லாமே என்ன கலர்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட். ஓகே, என்ன கலர்ஸ் சார் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அப்ப இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸும் என்ன வேவ்லென்த்ல இருக்கு சார் அப்படின்னா ஒரே வேவ்லென்த்ல இருக்காது, டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்ல இருக்கும். டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்ல இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்பீடுக்கான ஈக்குவேஷனை நீங்க படிச்சு பாருங்க. ஸ்பீடுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்ன சார் நம்மளுக்கு சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு, ஒரு நிமிஷம், சி இஸ் ஈக்குவல் டு நியூ லேம்டா. ஓகே, இப்ப ஸ்பீடு வந்து காமன், அப்ப நியூ இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை லேம்டான்னு வரும். தென் நியூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லேம்டா. ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இப்ப வேவ்லென்த் அதிகமா இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். இப்ப வேவ்லென்த் இஸ் இன்க்ரீசஸ் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டிக்ரீசஸ், வேவ்லென்த் டிக்ரீசஸ் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ். அப்ப எந்த கலருடைய வேவ்லென்த் அதிகமாக இருக்கோ அந்த கலருடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிறதுலே ரெட் கலருடைய வேவ்லென்த் தான் அதிகம். அப்ப இதோடைய ஃப்ரீக்வன்சி பாத்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கும் அப்படின்னா குறைவா இருக்கும். அதே மாதிரி இருக்கிறதுலே வயலட் கலருடைய வேவ்லென்த் தான் வந்து நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குறைவாக இருக்கும். இதோடைய ஃப்ரீக்வன்சி பாத்தீங்க அப்படின்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா கிரேட்டரா இருக்கும். இந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு இந்த 6வது ப்ராப்பர்ட்டியில நம்ம படிக்கிறோம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா among the visible light. மேல இந்த நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த விசிபிள் லைட்ல நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான். என்ன சார் நம்ம படிச்சிருக்கோம், என்ன சார் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா violet light has a lowest wavelength and red light has a highest wavelength. இது நம்ம ஏற்கனவே முன்னாடி கேஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். இருக்கிற கலர்ஸ்ல violet வந்து lowest wavelength, ரெட் கலர் பாத்தீங்க அப்படின்னா highest wavelength அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த 8th one, it is a final properties in our subject. Okay, when it is light is incident on the interface between the two media. வேற ஒண்ணும் இல்லை, இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லைட் இன்சிடென்ட் ஆகுது. எங்க இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா இன்டர்ஃபேஸ் பிட்வீன் டூ மீடியா, ரெண்டு மீடியாக்குள்ளார இது இன்டர்ஃபேஸ் ஆகுது அப்படின்னா பார்ஷியலி நம்மளுக்கு ரிஃப்ளெக்டட், பார்ஷியலி நம்மளுக்கு ரிஃப்ராக்டட் ஆகுது. அப்படின்னு சொல்றேன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து மீடியம் 2. இந்த கிளாஸ்க்கு மேல இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம்லாம் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆர் மீடியம். ஓகே, இது வந்து மெட்டீரியல் மீடியம், தட் இஸ் நத்திங் பட் கிளாஸ். இது பாத்தீங்க அப்படின்னா மீடியம் 1, ஆர் மீடியம். ஓகே, அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா லைட் இஸ் ஃபாலோயிங் ஃப்ரம் ஆர் டிராவலிங் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம். லைட் இப்போ என்ன பண்ணுது, ஒரு மீடியம்ல இருந்து அனதர் மீடியம் போகுது. அப்ப இந்த மீடியம்ல இப்படி வந்து ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஆர் மீடியம்ல இருந்து கிளாஸ் மீடியம் போகுது, டென்சர் மீடியம்க்கு போகுது. அப்ப எந்த லைன்ல விழுதோ அதுக்கு நம்ம ஒரு நார்மல் லைனை ஒண்ணா டிரா பண்றோம். ஓகே, இப்ப இங்க இருந்து வந்து இன்சிடென்ட் ஆகக்கூடிய இந்த இன்சிடென்ட் லைட்டு ஆஃப்டர் இன்சிடென்ட் தி அனதர் மீடியம் இட் இஸ் பார்ஷியலி ரிஃப்ளெக்டட். இது பாத்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்டட் light. Okay, and then பாத்தீங்க அப்படின்னா partially refracted. இது பாத்தீங்க அப்படின்னா refracted அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஓகே, partially refracted light அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ஒரு விஷயம் தான் இங்க நடக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஓகேயா, இது எல்லாமே வந்து என்ன சார் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தென் பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ்ல இந்த ஆப்டிக்ஸ்ல நம்ம இதை மட்டும் தான் பாக்குறோமா, லைட்டை மட்டும் தான் பாக்குறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது.
அடிஷ்னலா நம்ம எதையெல்லாம் சேர்த்து பார்க்குறோம் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இன்னொரு விஷயங்கள் இருக்கு. ஸோ அது என்னென்ன விஷயங்கள் சார் அப்படின்றது நான் உங்களுக்கு ஜென்ரலா சொல்லிடுறேன். நம்ம வந்து எப்படி வந்து லைட் வந்து ஸ்கேட்டரிங் ஆகுது, ஓகே, how the lights are scattering, and how do the images formed by the convex and the concave lenses, and how to work the human eye and optical instruments such as telescopes, microscope அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லெசனுக்குள்ளார நாம பார்க்க போறோம். ஸோ இதுல நம்மளுக்கு ஒரு பார்ட்டு லைட்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். அனதர் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா full and full it is based on the lenses and the optical instrument. Optical instrument worked as with the help of lenses. So that is also come out by lenses. Okay, அது எல்லாமே நம்மளுக்கு எதில் வந்துருவோம் அப்படின்னா ஸோ லென்சஸ்ல வந்துடும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த ஆப்டிக்ஸ் வர நம்ம படிக்க போறோம். Okay, so okay, thank you for watching this video. Please subscribe, share this video to everyone.